அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். இஸ்லாமிக் டெலிக்விஸ். உங்க பேர் சொல்லுங்க. ரஷீத் அலி. ரஷீத் அலி. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். திருநெல்வேலியில இருந்தா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசிட்டு இருக்கேன். எங்கூட இப்ப பேசிட்டு இருக்கீங்க? ஆமா. பேசாதப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? சும்மாதான் இருக்கேன். சும்மாதான் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. கடலை பற்றி அல்லாஹ் அர்-ரஹ்மான் சூராவில் என்ன கூறுகிறான்? கடலை பற்றி அல்லாஹ் அர்-ரஹ்மான் சூராவில் என்ன கூறுகிறான்? கடல்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. தடுக்க ஒன்றே ஒன்று. ரிசீவரை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. ஒன்றே ஒன்று தடுக்காத சேராதவாறு தடுப்பு சோறு உள்ளது நல்லா கூடியான். சரி, நீங்க சொன்னது கரெக்ட் ஆன்சர் தாங்க. கடலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, 2 கடல்களையும் அல்லாஹ் வந்து சங்கமிக்க செய்தான். ஆனாலும் அது 2க்கு இடையில ஒரு தடுப்பு வச்சிருக்கான். அந்த பக்கம் ஒரு தண்ணி, இந்த பக்கம் ஒரு தண்ணி. அதாவது மரஜல் பஹ்ரைனி அல் தக்கியான். அதாவது 2 கடல்களுக்கும் இடையில ஒரு தடுப்பு இருக்கு. அந்த பக்கம் ஒரு தண்ணி, இந்த பக்கம் ஒரு தண்ணி. ரெண்டுமே அதனுடைய தடுப்பை வந்து மீறுவதே இல்லை. ஒருபோதும் அது வந்து மீறாது. இது வந்து அல்லாஹ் எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி குரான்ல சொல்லியிருக்கான். ஆனா இப்பதான் அது வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? குரான் கையில வச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி, கரெக்டா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதே மாதிரி செகண்ட் क्वेश्चனும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். பிறரை ஏன் பரிகாசம் செய்யக்கூடாது என குர்ஆன் கூறுகிறது? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிட்டு. நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன்? அத ஏன் என்றால் சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றா, அது என்னன்னு நீங்க சொல்லணும். சூரத்துல் ஹுஜராத்ல சொல்லப்பட்டிருக்கு. 5 seconds more. 5 4 3. அல்லாஹ் வந்து பிறரை பரிகாசம் செய்யாதீர்கள், ஏனென்றால் அதற்கு மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கு. அதான் ஃபைனல் ஆன்சருங்களா? ஆமா. சாரி, நீங்க சொன்னது ராங் ஆன்சர். அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, பரிகாசம் செய்யறாங்க இல்லையா, அவங்கள விட அவங்க பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் இருக்கு இல்லையா, அவங்க சிறந்தவர்களா இருக்கலாம். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்ல 11வது வசனத்தில் சொல்றான், எந்த சமுதாயமும் வேற எந்த சமுதாயத்தையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பெண்களும் வேற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களா இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நம்ம பரிகாசமே மற்றவங்களை பார்த்து செய்யக்கூடாது. வருத்தப்படாதீங்க. அந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.